தொடர்ச்சியாக இந்த நேரலையில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்பு, ராஜேந்திரனுடைய சிறப்பு, இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும். அதே தருணத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியுமே நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ராஜேந்திரனுடைய பெருமை, அவருடைய அந்த படைச்சுரப்பு, போர் திறமை, இது எல்லாமே பேச வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சோழ தேசம் அப்படின்றது ஒரு குறும்பகுதியாக இல்லாமல் கடல் கடந்து எல்லைகள் தாண்டி அவர் பல நாடுகளை வென்று சேர்த்த பகுதி தான் சோழ நாடாக இருந்தது. ராஜேந்திர சோழனை வெறும் போர் திறமை மட்டும் நம்ம மதிப்பிட்டு விட முடியாது. அவருடைய நற்குணங்கள் இன்றைக்கும் வரலாறு நின்று நிலைத்து கொண்டிருக்கிறது. அவர் மக்களுக்கு செய்த நலப்பணிகளும் இன்று வரை பேசப்படுகிறது. அது தொடர்பான அந்த கோணத்தில் இதை நீங்க விவரிக்கலாம். நிச்சயமாக ராஜேந்திர சோழனை பொறுத்தவரையிலே அவருடைய அந்த பூர்வீகம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் தஞ்சையாக இருந்தாலும் கூட அங்கிருந்து புறப்பட்டு சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம், அந்த இடத்திலே தன்னுடைய தலைநகரை அவர் கட்டமைத்திருக்கின்றார். அதற்கு அருகிலே அப்போது எந்த பெரிய ஏரியும் இல்லாத காரணத்தினால்தான் தன்னுடைய பெரும்படையை திரட்டி அவர் சோழகங்கம் என்ற அந்த ஏரியையும் உருவாக்கி இருக்கிறார். வடநாட்டில் தனக்கு கிடைத்த வெற்றியை நினைவுகூரக்கூடிய வகையிலேதான் தனது புதிய தலைநகருக்கு ஆதாரமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜேந்திர சோழன் இந்த ஏரியை கட்டினார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனை பொறுத்தவரையிலே அவருடைய நினைவாக பல்வேறு விஷயங்கள் இன்னும் அங்கு இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள் நாம் அங்கு சென்று பார்க்கும்போது பல கோவில்கள், அதாவது சோழர்கள் காலத்திலே கட்டப்பட்ட பல கோவில்கள் அரியலூர் மாவட்டத்தில் நம்மால் பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் அங்காங்கே கல்வெட்டுக்கள் சிதலமடைந்த நிலையில இருக்கும். அதுல பல விஷயங்கள், இது எந்த ஆண்டிலே கட்டப்பட்ட கோவில், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய நிலை அப்போது எவ்வாறு இருந்தது, மக்களை எந்த அளவிற்கு அவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு மன்னராக இருந்தார், சோழர்களுடைய ஆட்சி காலத்திலேயே மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஒரு சிறப்புமிக்க மன்னராக, அதாவது சோழ வம்சமே ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரவையாக இருந்தாலும் கூட ராஜேந்திர சோழனை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான ஒரு மாமன்னராக பார்க்கப்படுகின்றார். அவர் வீரமாக இருந்தாலும் கட்டிடக்கலையாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த கலை தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்துமே மிக பெரிய அளவிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் பெரிய அளவிலே மற்ற நாடுகளில் அல்லது மற்ற பகுதிகளில் இல்லாத நேரத்திலும் கூட அவர்கள் தொழில் மற்றும் அந்த தொழில்நுட்பத்தில் மிகுந்த வல்லமை மிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாகவும் இந்த பகுதி விளங்குகின்றது. தொடர்ந்து இந்த பகுதியிலே 1000 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருப்பதன் காரணமாக இந்தியா முழுவதும் தற்போது அரியலூரை, குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெருமையாகவும், தமிழர்களுடைய பெருமையை, சோழர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய வீரத்தை உலகம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் மாறி இருக்கின்றது. மகிபாலனை வென்று வங்காளதேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தார் ராஜேந்திர சோழன். அதனுடைய வெற்றியை கொண்டாடும் வகையில் அமைக்கப்பட்டது இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதில் கலந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கிறது, பிரதமர் அங்கு வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையுமே நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் இன்றைய நாளின் சிறப்பு என்ன, ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, சோழர்கள் ஆட்சி காலம் இந்த மண்ணில் வரலாற்றில் எப்படிப்பட்டதாக இருந்தது, இது போன்ற விவரங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக நம்ம தற்பொழுது களத்தில் என்ன நடக்குது, பிரதமர் வந்துட்டாரா அப்படின்ற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். இன்னைக்குமே இந்த நிகழ்வில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்போது இருக்கும் நிலவரப்படி யாரெல்லாம் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இசைஞானி இளையராஜா தன்னுடைய அந்த திருவாசகம் தன்னுடைய இசைக்குழுவினரும் அவர் தனியாக அவர் இசைக்க இருக்கின்றார். அதே போல இந்த நிகழ்ச்சியில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்க இருக்கின்றார்கள். தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக உள்ளூர் நிர்வாகிகள், அரியலூர், திருச்சி போன்ற சுற்று வட்டார மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் சிறப்பு பாஸ் போன்றவையெல்லாம் வழங்கப்பட்டு அவர்கள் சோதனைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்றார்கள்.
நாம் தற்போது திரையில் பார்க்கக்கூடிய காட்சி சோழகங்கம் ஏரி. இந்த சோழகங்கம் ஏரியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேட், அங்குதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இறங்கியிருக்கின்றார். அவர் தற்போது பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு கார் மூலமாக அவர் தலைமார்க்கமாக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஏரிக்குள்ளே சாலை போடப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த ஏரி வறண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தற்போது அங்கு தொடர்ந்து அந்த சாலை போன்றவை போடப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஏரியில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சோழகங்கம் ஏரியை மீண்டும் பழைய நிலைக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும். சோழர் காலத்தில் அந்த ஏரி எப்படி சுற்று வட்டார மாவட்டங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு ஏரியாக இருந்ததோ அது போன்ற ஒரு ஏரியாக அதனை நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு உள்ளூர் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் உலகினுடைய அந்த அனைவருடைய கவனமும் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறதோ அதே போல அந்த உள்ளூர் மக்களுக்கும் சோழர்களுடைய பெருமையை இன்னும் பல ஆண்டுகளுக்கு, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலே அந்த கட்டிடத்தை தொடர்ந்து பராமரிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர்கள் உருவாக்கிய அந்த நீர்வழி தடங்களை சோழர்களை பொறுத்த வரையிலே வெறும் ஆட்சி என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய ஆட்சி நிர்வாகமும் சிறப்பாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட அவர்களுடைய பெருமையை உலக நாடுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் நினைவு கூர்ந்து மெய்சிலிருக்க பேசுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த நீர்வழி தடங்கள் மற்றும் நிர்வாக திறமை போன்றவற்றை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே சோழர்கள் உருவாக்கிய அந்த ஏரிகள் பல இடங்களில் இருக்கிறது. அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல இடங்களில் இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஏரிகளை எல்லாம் மீண்டும் மறு உருவாக்கம் செய்ய வேண்டும். சிதலமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் சீரழிந்து போய் இருக்கக்கூடிய நிலையிலே அவற்றுக்கு அதிக அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்து நீர் பாசனத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலான ஒரு நல்ல ஏரியாக அதனை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை உள்ளூர் மக்கள் வைக்கின்றார்கள். அதே போல தற்போது நாம் திரையிலே பார்க்கிறோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். ராஜேந்திர சோழனுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான வரலாற்று சிறப்புமிக்க நாணயத்தையும் அவர் வெளியிட இருக்கின்றார். பிறகு ராஜேந்திர சோழனுடைய புகழை, பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சிறப்பு கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனையும் அவர் பார்க்க இருக்கின்றார். திருச்சியிலிருந்து புறப்பட்ட அவர் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அரியலூர் மாவட்டத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்தடைந்திருக்கின்றார். அங்கு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் திரையிலே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, உள்ளூர் பாஜக பிரமுகர்களும் அங்கு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அவர்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை தங்கள் கட்சியின் சார்பில் வரவேற்பு தெரிவிக்கின்றார்கள். இன்னொரு 15 நிமிடத்திற்குள்ளாக இங்கிருந்து ரோட் ஷோ நடத்தி பிறகு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்ல இருக்கின்றார். தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, பிரதமர் எங்கிருந்து எங்கு பயணப்படுகிறார், ரோட் ஷோ துவங்கி விட்டதா, அங்க களத்துல இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது, இது போன்ற விவரங்களை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கிக் கொண்டிருப்பதற்கும் நன்றி ராஜேஷ்.